திருமணமே நடக்க மாட்டேங்குது. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய எத்தனையோ மாப்பிள்ளைகள்லாம் வர்றாங்க. எத்தனையோ பெண் பார்க்க போறோம். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏதாவது எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு நல்லது நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனுங்க. கல்யாணத்துக்கு உண்டான அறிகுறியே தெரிய மாட்டேங்குது. வயசு வேற போய்க்கொண்டே இருக்குது. ஏதாவது ஒரு எளிய பரிகாரங்கள் கொடுங்கன்னு சொல்லி ஜாதகம் பார்க்க வர்றவங்க நிறைய சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்றேன். காசில்லாத பரிகாரம். காசே வேண்டாம். ஆனா பரிகாரம் பலிக்கும். இதை நீங்க செய்வீங்களா? செஞ்சு பாருங்க, வெற்றி பெறுங்க. அதாவது திருமணம் நடக்கணும்னா உங்க வாழ்க்கையில இளநீ இருக்குது பாத்தீங்களா? இளநீ, இந்த நல்ல ஒரு பச்சை கலர்ல ஒரு இளநீ எடுத்து அதை நல்லா சீவி அதை அழகா பொத்து அந்த அப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. அந்த அப்படி செதுக்குனீங்கன்னா அப்படியே வெளியில வந்துடும், அது பொத்துரும். அப்போ அந்த இளநிக்குள்ள உங்களுடைய கல்யாணம் எனக்கு நல்ல விதமா நடக்கணும்னு சொல்லி உங்க வாழ்க்கையில ஜாதக கட்டத்துல எத்தனை கிரகம் இருக்குது? 9 கிரகம் இருக்குது. இந்த 9 கிரகம் நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அப்ப இந்த 9 கிரகத்துல ஏதோ ஒரு கிரகத்தை நீங்க விட்டுட்டா அது கர்மாவா போயிடும். அப்ப நீங்க இது ஏதாவது ஒரு வழியில நம்ம அதை ஒரு சேகரிக்கணும் அல்லவா? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில போய் நவதானியம் 9 நவதானியம் வாங்கிட்டு வாங்க. இந்த 9 நவதானியம் வாங்கிட்டு வந்து இளநீர்ல இந்த 9 நவதானியத்தை 9 முறை நீங்க தலையை சுத்தி இளநீர்ல கரெக்டா உள்ள போட்டுருங்க. அது இளநீர், அது கரெக்டுங்களா? இளநீர். இந்த நவதானியத்தை அதுக்குள்ள உள்ள போட்டு பூஜை அறையில வச்சிருங்க. நைட்டே நவதானியத்தை சுத்தி இளநிக்குள்ள போட்டு வச்சார். காலையில எடுத்துக்கொண்டு போய், அதாவது பெண்களா இருந்தா அரச மரத்தை கொண்டு போய் ஊத்திட்டு அரச மரத்தை சுத்தி கற்பூரம் பொருத்தி சாமி கும்பிட்டுவாங்க. ஆண்களா இருந்தா ஆலமரத்தை கொண்டு போய் அந்த நவதானிய தீர்த்தத்தை ஊத்திட்டு அந்த ஆலமரத்தை 7 முறை சுத்தி கற்பூரம் பொருத்தி சாமி கும்பிட்டுவாங்க. கல்யாணம் உறுதியாயிரும். ஜம்முன்னு நடக்க கல்யாணம். இது நான் சொல்லி 17 பேர்த்துக்கு உறுதியாயிருக்கு. இந்த பரிகாரம் எல்லாம் வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. முதல் ஆண்கள் என்ன பண்ணணும்? ஆலமரத்துக்கு தான் கொண்டு போய் நைட்டு இளநிய ஓப்பன் பண்ணி 9 நவதானியத்தை 9 முறை சுத்தி அதுக்குள்ள போட்டு பூஜை ரூம்ல வச்சு காலையில எனக்கு கல்யாணம் நடக்கணும் கொண்டு போய் ஆலமரத்துல சுத்தி ஊத்தி விட்டுட்டு நீங்களும் 7 முறை சுத்தி ஆலமரத்தை தெய்வமா கும்பிட்டு வரணும் கற்பூரம் பொருத்தி. பெண்கள் என்ன பண்ணணும்? அரச மரத்தை போய் இந்த 9 நவதானிய தீர்த்தத்தை கொண்டு போய் நீங்க இளநீ தீர்த்தத்தை ஊத்திட்டு அதே 9 முறை நீங்க சுத்திட்டு அதுக்கப்புறம் 7 முறையும் சுத்தலாம். ஏன்னா கல்யாணம் 7ஆம் இடம். 9 முறை ஏன் சுத்தணும்? 9 நவகிரகம் இருக்கிறதுனாலதான். உங்க விருப்பம் தான். அப்போ 9 முறை சுத்திட்டு கற்பூரம் பொருத்தி சாமி கும்பிட்டு அந்த மரத்தடியில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம், 90 நாள்ல நிச்சயதார்த்தம் நடக்கும். அது எவ்வளவு பெரிய தோஷமா இருந்தாலும் அந்த மரத்துடைய மூலிகை சக்தியினால யாரோ எனக்கு கொண்டு வந்து குளிர்ச்சியான ஒரு இளநீரை கொண்டு வந்து ஊத்துனாங்க, என்னை சுத்தி 9 நவதானியத்தை போட்டாங்கன்னு அந்த மரத்தினுடைய மூலிகை இருக்கக்கூடிய சித்தர்கள் உங்களை வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைக்காக நீங்க ஊத்துனீங்களோ அந்த சித்தர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணி எங்கிருந்து வேணாலும் மாப்பிள்ளையை கண்ணு காமிச்சு கொடுப்பாரு, நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. எங்கிருந்து வேணாலும் பொண்ணை காமிச்சு கொடுப்பாரு, நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. எளிமையான பரிகாரம்.